ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம கம்பெனி மசாலா வடகம் போட்டு, நம்ம கம்பெனி மீன் குழம்பு மசாலா, நம்ம மீன் குழம்பு வறுவல் மசாலா போட்டு தான் நம்ம இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணோம். மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாக, வாசமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இன்றைக்கி வந்திருந்தாங்க நம்மக்கிட்ட மசாலா வாங்குறதுக்கு நம்ம கம்பெனிக்கு. அவங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் டேஸ்ட்டுக்கும் கொடுத்தோம். அது ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் திரும்பி ஆனால் எல்லா நம்மளுடைய கஸ்டமர் எல்லாமே நமக்கு திரும்பி திரும்பி ரீஸ்டார்ட் வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வாங்கி பாருங்கள். நான் உங்ககிட்ட ஒரு குட்டி கதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இந்த மசாலாவில் நான் வந்தது எப்படி அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு. எனக்கு சமையலை பற்றி எதுவுமே தெரியாது. எங்கள் மாமியார் என்ன சாம்பார் வைக்க சொன்னாங்க. சாம்பார்னா கூட எனக்கு என்னன்னு தெரியாது. சாப்பிட மட்டும்தான் தெரியும். அப்போ ரொம்ப சின்ன வயசு எனக்கு. அப்புறம் எங்கள் வீட்டில் 15 பேருக்கு ஒரு வேளைக்கு நாங்கள் சமையல் செய்யணும். கடை பசங்களாம் இருந்தாங்க. அவங்களுக்கு சமையல் பண்ணி பண்ணி எங்கள் மாமனாருக்கு எல்லாமே கையில் மசாலா அரைச்சி அவங்களுக்கு வச்சா தான் அவங்களுக்கு பிடிக்கும். அப்படி ஒன்று ஒன்றா நம்ம கற்றுக்கிட்டது தான் இது. இந்த அளவுக்கு நம்ம ஒரு கம்பெனி வச்சு இவ்வளோ பேருக்கு நம்ம ஒரு சக்ஸஸாக கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம என்னுடைய குடும்பத்தில் நான் எடுத்துகிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. நான் ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டு எனக்கு சமையல்னா என்னன்னு தெரியாது. நான் அவ்வளோ பேருக்கு நான் சமையல் பண்ணி கொடுத்தேன். அது ரொம்ப அப்படியே எனக்கு என்ன சொல்கிறது, அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காகவும் இருந்துச்சு, ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருந்துச்சு. அதை நம்பி தான் இந்த அளவுக்கு நான் இறங்கியிருக்கேன் நான். நம்ம அத்தனை பேருக்கு சமையல் பண்ணி கொடுத்தோம். கடை பசங்க, நம்ம வீட்டில் வேலை எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் கூட குறை சொன்னது கிடையாது. அதே நம்பிக்கையில் தான் சரி நம்ம இது ரெடி பண்ணி பார்ப்போம், செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பித்து நம்ம எல்லா மசாலா நம்ம போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட 20 மசாலா கிட்டே இருக்குது. மசாலா இருக்குது, அதுக்கப்புறம் ஊறுகாய், வத்தல் எல்லாமே இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. எல்லாம் ரீஸ்டார்ட் வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும். நீங்கள் வாங்கி எங்கள் மசாலாலாம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம காட்டியிருக்கோம் மீன் குழம்பு எப்படி செய்கிறோம் அப்படின்ட்டு. நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்.